மாணவர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபடும் நமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஒவ்வொரு மாணவர்களையும் சாதனையாளராக துடிக்கும் எங்களுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த சாதனையாளர்களை காண ஆவலோடு காத்திருக்கும் எனது அருமை பெற்றோர் அவர்களுக்கும், எனது பள்ளியின் முத்துக்கள் எங்களின் சொத்துக்களான மாணவ செல்வங்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கி இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆண்டு 2024-25 ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை. 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டில் ஜூன் 3ஆம் தேதி பள்ளி நுழைவு விழாவுடன் எங்களுடைய கல்வி பயணம் தொடர்ந்தது. அதில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் புதிதாக பள்ளிக்கு சேர்ந்த பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்களும் அதே போல பள்ளி சீருடை மற்றும் புத்தக பைகள் வழங்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம் பள்ளியை சேர்ந்த 24 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் அனைவரும் தேர்ச்சி பெற்று நம் பள்ளிக்கு 100% தேர்ச்சி விகிதத்தை கொடுத்தார்கள். அதற்கு பாடுபட்ட நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் கலந்து கொண்டு மேடை ஏற பயப்படுகின்ற மாணவர்களையும் மேடை ஏற்றி அவர்களுக்கும் வாய்ப்பளித்து மேடை பயம் இல்லாமல் பேசுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. இதன் மூலம் அவர்கள் மேடை பயமின்றி எந்த இடத்தில் பேச வேண்டும் என்றாலும் தைரியமாக பேசுபவர்களாக மாறினார்கள். நாங்கள் கல்வியில் மட்டுமல்ல கலையிலும் சிறந்தவர்கள். எம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல கலையிலும் தங்கள் திறமையை காண்பித்து பல பரிசுகளை பெற்றுத்தந்து பள்ளிக்கு மணிவுரம் வகுத்தார்கள். கலை விழாவில் பள்ளி அளவிலும் சப்-டிஸ்ட்ரிக்ட் அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நம் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் முதலிடம் பெற்று பரிசை பெற்று தந்தார்கள். பேச்சு போட்டி, தனியார் நடிப்பு, கவிதை எழுதுதல், கதை கூறுதல், திருக்குறள் ஒப்புவித்தல், நாடகம் என பல போட்டிகளிலும் அசாதாரணமாக தனது திறமையை காட்டி பல பரிசுகளை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் மதிப்பெண் பெற்றியிலும் அதிக மதிப்பெண் பெற்று யூபி அளவிலும் ஹைஸ்கூல் அளவிலும் சுழற்கோப்பையை பெற்று தந்தது நம் பள்ளிக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமன்று, பொது கலை விழாவில் 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு பேச்சு போட்டியில் முதல் பரிசை ருக்ஷா அவர்களும் அதே போல கவிதை மொழிதலில் சிவராஜும் பரிசை பெற்று வந்தார்கள். மேலும் மன்னார்காடு சப்-டிஸ்ட்ரிக்ட் சார்பாக பாலக்காடு மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை விழாவில் நம் பள்ளியை சார்ந்த அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு இதிலும் நாம் நாட்டுப்புற பாடலில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்தது மேலும் சிறப்பு. கல்வி கலையில் மட்டுமல்ல, எம் பிள்ளைகள் விளையாட்டிலும் தனித்திறமையாக காண்பித்துள்ளார்கள். பள்ளி அளவில் நடைபெற்ற பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பல பெற்றார்கள். அட்டப்பாடி சோனல் அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் 1 முதல் 4ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்றார்கள். மன்னார்காடு சப்-டிஸ்ட்ரிக்ட் அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் நம் பள்ளியின் கபடி குழு பங்கேற்றதோடு மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிக்கு ஒரு மாணவன் தேர்வு செய்யப்பட்டது நமக்கு மேலும் பெருமை சேர்த்தது. நாங்கள் கல்வி விளையாட்டு மட்டுமல்ல, குழந்தைகளின் உடல் நலனிலும் அக்கறை கொண்டு செயல்படுகிறோம். அது மட்டுமின்றி மாணவர்கள் உடல் நலனில் இப்பள்ளி தனி கவனம் செலுத்துகிறது. ஹெல்த் கிளப் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வகுப்புகள் ஆரோக்கிய வகுப்பை சார்ந்தவர்களால் வழங்கப்பட்டது. இவ்விழிப்புணர்வு முகாம் வழியாக மாணவர்கள் எப்படிப்பட்ட உணவை உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியவை வேண்டாதவை எவை என கூறப்பட்டது. மாணவர்களுக்கு உயரம் எடை அளவு எடுக்கப்பட்டது. பல், கண், தோல், இரத்த சோகை போன்ற நோய்களுக்கான தனி முகாம்கள் அமைக்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி 10 வயது மற்றும் 15 வயது குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் ஒப்புதலுடன் தடுப்பூசி போடப்பட்டது. இவை மட்டுமன்றி மன்றங்கள் பல நம் பள்ளியில் செயல்படுகின்றன. குமர பருவத்தினர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பதை அறிய டீம்ஸ் கிளப் மூலமாக அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. உடல் ஆரோக்கியத்திற்கு ஹெல்த் கிளப்பும் விளையாட்டுத்துறைக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் என பல மன்றங்கள் வழியாக மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டது.
கொண்டாட்டங்கள். மட்டத்துக்காடு பள்ளி என்றால் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமா என்ன? ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். சுதந்திர விழா கொண்டாட்டத்தில் பல்வேறு தேச தலைவர்களாக வேடம் அணிந்து அழகு சேர்த்தார்கள் பிள்ளைகள். ஓண விழாவில் ஓண சத்யாவிற்கு தேவையான பொருட்கள் வழங்கியதோடு அட்டப்பூ கோலத்திலும் கலக்கினார்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பரிசுகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவை கோலாகலமாக கொண்டாடினார்கள். வண்ணக்கோலங்களால் பள்ளியை அலங்கரித்து பொங்கல் விளையாட்டு விளையாடி பொங்கலோ பொங்கல் என பொங்கி பொங்கலை அழகாக்கினார்கள். நம் நாட்டு கொடிகளால் அலங்கரித்து குடியரசு தினத்தையும் சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்பள்ளியில் இது மட்டுமின்றி பல சிறப்பு நிகழ்வுகளும் நடந்தது. பிஆர்சி சார்பாக பட்டிங் ரைட்டர்ஸ் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் இளம் மாணவர்கள் தங்களுடைய கலைப்படைப்புகளையும் கற்பனை திறனையும் வெளிக்கொணர்ந்து சிறுகதை, கதை, கவிதை முதலியவற்றை எழுதி சமர்ப்பித்தார்கள். அதனை நாங்கள் ஒரு தொகுப்பாக தொகுத்து காட்சிப்படுத்தினோம். அவ்வாறு தொகுப்பாக தொகுத்த அந்த விருதை நம் பள்ளிக்கு வருகை புரிந்த ஏயோ அவர்கள் பார்த்து மிகவும் பாராட்டினார்கள். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மிகுந்த பாராட்டுதல்களோடு மட்டுமல்லாமல் அதை மற்ற பள்ளிகளுக்கும் அதை தெரியப்படுத்தினார்கள். அது நமக்கு இன்னும் பெருமை. அது மட்டுமன்றி லைஃப் ஸ்கில் என்ற புரோகிராம் வழியாக மாணவர்களின் சமையல் திறன் வெளிப்பட்டது. ஸ்டீம் ஹப் என்ற கைவினை பொருட்கள் செய்தல் மூலம் பல கைவினை பொருட்களை நம் பிள்ளைகள் செய்து காமிச்சார்கள். அது மட்டுமல்ல, வாசிப்பு விழா. நாங்கள் புத்தகத்தை மட்டுமே